குட்டீஸ்ட்டை வந்து ஹிரோஷிமா பாம் அட்டாக் பற்றி ஆர்டிக்கல் ரீட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் இந்த ஹோல் ஹிரோஷிமாவை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு சவுண்டை குறடா, அதுக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கணும்னு. ஸோ குட்டீஸ் வாசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் குட் மார்னிங். நீ ரீட் பண்ண வேண்டாம், நீ நல்லா ரீட் பண்ணுவேன்னு தெரியும். நீ குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங். குட் மார்னிங் மகா. அண்ட் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, வியூவை பாருங்க, தெரியுதா? பயங்கர சன்னியாக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து காஃபி. இங்கே வந்ததுலேருந்து நான் இந்த போர் ஓவர் காஃபி தான் ப்ரிஃபர் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து இன்ஸ்டன்ட் காஃபி இருக்குது, பட் அதை காட்டியும் இந்த போர் ஓவர் காஃபி நமக்கு அந்த பிளாக் காஃபியோட அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது இந்த ப்ரீமியம்னு போட்டிருக்கு. இதுக்குள்ளே வந்து சின்ன சின்ன பவுச்சஸாக இருக்கும். ஹாட் வாட்டரை இதுக்கு மேலே ஊற்றுனீங்கன்னா சூப்பராக ப்ளூம் ஆகி ட்ரிப் ஆகும். ஸோ ப்ராப்பராக நிறைய பேர் வந்து இதில் டிகாஷன் மட்டும் எடுத்துகிட்டு மேலே பால் ஊற்றி குடிப்பாங்க. நான் பிளாக்காக குடிக்கிறதுனால இப்போ நான் இன்னொரு கப்பில் மாற்றிட்டேன். ஏன்னா இது அதில் டச் ஆகிட்டே இருக்கிறதுனால ட்ரிப் ஆக மாட்டுக்கு. ஓகே, டன். இப்போது கொஞ்சம் வேலைகள் இருக்குது, அதெல்லாம் முடிச்சிடலாம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நேற்று நைட்டு பண்ண பிரியாணி வந்து லெஃப்ட் ஓவர் இருக்குது. ஸோ அதை தான் வந்து ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். ஹீட்டிங்க்கு வந்து இங்கே மைக்ரோவேவ்னு இருக்குன்னு நினச்சேன், பட் இது அவன் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து எல்லாமே ஜாப்பனீஸ் மொழியில் இருக்குது. அதனால் நான் ஏதோ டிரான்ஸ்லேட்டை போட்டு என்ன பண்ணேன்னா, இங்கே பவுல் இருக்குல்ல, ஒரு பவுலில் பிரியாணி வச்சு அதை ஒரு பிளேட்டை வச்சு கவர் பண்ணி உள்ளே வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஹீட்டாக இருக்குது. இங்கே மகா சாப்பிட்டுட்ருக்கா பாருங்க, நல்லாயிருக்கா? ஓகே, சுட இருக்குது. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நம்ம கிளம்ப போகிறோம். ஓகே, சுட பிரியாணி, ஆவி பறக்க பிரியாணி ரெடி. பிரியாணியில் வந்து ஒரு ஹைலைட்டே வந்து அன்னைக்கு சாப்பிட்றத விட அடுத்த நாள் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தியா, நெக்ஸ்ட் டே ரீஹீட்டட் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பா ரெடி ஹிரோஷிமாக்கு. சூப்பராக இருக்க, வித்தியாசமாக இருக்க. மகா, மஹி பேக் எடுக்கலையா? எடுக்கல. ஹாய், ரெடி. நானும் ரெடி. இது நான் ஜப்பான்ல வாங்கின அந்த ஜப்பனீஸ் ஃப்ராக். போலாமா? ஸோ இதுதான் என்னோட OOTD. எஸ், இது நான் வந்து தள்ளிக்கொள்ள காணிப்பு. நீ டிஃப்ரெண்டாக இருக்க, ரொம்ப கியூட்டி பையாக இருக்க. ஸோ நான் இது வந்து மீஜி தானே, MUJI அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் ஷாப்பில் வாங்கின ஜாப்பனீஸ் ஃப்ராக், காட்டன். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் இங்கே வீட்டிலேருந்து கொண்டு வந்த இந்த ஷால் இருக்குல்ல, அதை வந்து பேர் பண்ணிக்கிட்டேன். அப்போ நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். தள்ளிக்கோ. பேக் பேக் எடுக்கலை, இங்கே தள்ளுல ஒரு நிமிஷம். நம்ம இது வாங்கின இந்த ஃபேனி பேக்கை வந்து எடுத்துட்டேன். ரெடியா? நான் இந்தியன் கேர்ள் தான். சதீஷ் இந்த லுக்கில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சதீஷோட ப்ரைவேட் பர்சனல் ஃபோட்டோகிராஃபர். வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன் பாரு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வாக்கிங் இதுதான். ஸோ எங்களோட லொக்கேஷன்லேருந்து கூகுள் மேப்பில் ஸ்டாப்ஸ் போட்டுட்டோம். இன்றைக்கி வந்து 1 2 3 4 5 இடம் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பீஸ் மெமோரியல் எல்லாமே ஸ்டாப் மாதிரி போட்டுட்டோம். இப்போ இதில் வந்து வாக்கிங் இது அப்படியே காணிக்குது. நாங்கள் இதை பிடிச்சி ஒவ்வொரு இடமா இன்றைக்கி பார்த்துட்டு வர வேண்டியதுதான். எஸ், ஸோ இன்றைக்கி வந்து வாக்கிங் டூர், ஹிரோஷிமா வாக்கிங் டூர் தான். ஓகே, கிளம்பியாச்சு. இங்கே வியூவை பாருங்க. வியூவை காட்டியும் எனக்கு பயம் தரக்கூடியது, நான் ஒரு 2 ஸ்டெப் பேக்குள்ளே இருக்கேன். எவ்வளோ டீப்பாக இருக்குது. 13th ஃப்ளோரு. ஹிரோஷிமா வாக்கிங் டூர் ஸ்டார்டட். எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு பீஸ் மெமோரியல் பார்க். If the world was ending, I wanna be mad
பாடிட்டே வரா. ஓ வணக்கம். இல்லை இல்லை ஓகே. ஸோ இங்கே ஹிரோஷிமாவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நடந்து தான் போகணுமான்னு கேட்டால் இல்லை. இங்கே ட்ராம்ஸ் இருக்குது, பஸ் இருக்குது, டாக்ஸி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அது இருக்குது. ஆனால் ஒரு சிட்டியை வந்து ப்ராப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா வாக் பண்ணணும் நடக்கணும். அதுவும் ஜப்பான் ட்ரிப்புக்கு நீங்கள் நடக்க ரெடியாக இல்லைன்னா ஆமாம் நடக்க ரெடியாக இல்லைன்னா சும்மா போனால் எக்ஸசைஸ் கிடைக்கும் வரவே கூடாது. ஏன்னா இங்கே ஒரு நாளைக்கே வந்து 20,000 25 30 அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து நடப்போம். ஏன்னா வந்து அதுதான் ப்ராப்பர் வே. உங்களுக்கு வந்து சிட்டியும் பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். நம்ம பஸ்லலாம் போனோன்னா அப்படி பார்க்க முடியாது உங்களுக்கு. இங்கே நான் அப்பாவை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன். அப்பா கையில் ஃபோன் இல்லை. அதான் கேட்டேன், எப்படி அப்பா போகிற? அப்படி போகிறா இப்படி போகிறா, மேப்பு கையில் வச்சுருக்கியா அப்படின்னு கேட்கேன். இல்லை. எங்கே வச்சுருக்க? மண்டேல. மேப்பை வந்து மண்டேல ஏற்றிட்டோம். ஏற்றிட்டு அப்படியே போகிறா. ஆமாம். அதே நாங்கள் அப்பாவை அப்படியே ஃபாலோ பண்ணி டிங் டிங் எப்படி போவேன், டிங் டிங் ஆடிட்டு போ, டிங் 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 இப்படி போகிறோம். ஓகே. என்ன போகுதில்ல, இதுதான் ட்ராம். இது அந்த நம்ம ரோட்டுக்கு நடுஸில் போகும். இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பஸ்ஸு. இது வந்து ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லேயும் நிற்கும். நீங்கள் உங்களோட இடத்துக்கு இதில் போய்க்கலாம். ஸ்பாட்டு வந்தாச்சு. ஏ அப்படி நேரம் நடந்த பி. பக்கம்தான் எல்லாமே பக்கம்தான். ஓகே. ஸோ இதுதான் பீஸ் மெமோரியல் பார்க். மியூசியம் இருக்குது, ஏபம் விக்டிம்ஸு. ஆனால் இது ஒரு சேட் ஏரியா தான். ஹிரோஷிமா காசல் டவர். ஆனால் இடம் அழகாக இருக்குது. ஸோ இது ஏன் இங்கே டைப் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ இதுலேயே வந்து அந்த பேப்பர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. நம்ம வந்து எடுத்து ரீட் பண்ணிக்கலாம் இந்த டவர் வந்து என்னது அப்படின்னு. இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ரீட் பண்ணிக்கோங்க அந்த டவரை பற்றி. இங்கே தான் விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே தான் பாம்பு விழுந்துச்சு. விழுந்து 43 செகண்ட்ஸ் கழித்து தான் வெடிச்சு. அப்படியா? ஓகே. அதுக்கப்புறம் இதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு லைட்டாக கெட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ட்ராம் வந்து கலர் கலராக ஓடுது. பெல் ஆஃப் பீஸ். என்னடா ஹிந்தியில் எழுதி. இதுதான் சில்ட்ரன் பீஸ் மானுமெண்ட். இது பசங்க பண்ண ஆர்ட் ஒர்க்குடா. இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது அப்படியே அந்த ரோஸோட மனம், ஒவ்வொரு பூவும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. அதான் ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இங்கே ஒரு ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் பாட்டில் இருக்கு. இங்கே ஆரஞ்சு ஜூஸ் வாங்கி குடிக்க போகிறோம். தேங்க்யூ. ஸோ ஜூஸ் வாங்கிட்டு இங்கே இந்த லேக் வியூவில் ரிவர் வியூவில் குடிக்கலாம். அவ்வளோ உருகுது ட்ரெஸ்லாம் ஏறாம. பா மஹி
ஓடிட்டு ஹிரோஷிமா கேசலுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே அந்த பச்சை கலர் தண்ணி அந்த இதில் அதான் அந்த ஃபிஷ் வந்து அப்படி தெரியுது பார்த்தியாடா? ஏ ஆமாம், அங்கே நிறைய இருக்கு. ஓகே, மஹி பவு பண்ணிட்டு போகுது கேட்டுக்குள்ளே போகும்போது. ஹிரோஷிமா கேசல். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா ஹண்டோரி ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டுக்கு. ஓகே, இதுதான் ஹண்டோரி ஸ்ட்ரீட் ஹிரோஷிமா. வா மஹி வா. எப்படி இருக்கு பாருங்க, ஒரு லைனிங் ஆர்கேட். ஸோ இங்கே வந்து பர்டிகுலர்லி இதுதான் அதுதான் கிடையாது. இது ஒரு தட்டாதடி கைய, இது வந்து ஒரு ஜெனரல் ஷாப்பிங் ஸ்ட்ரீட், எல்லாமே கிடைக்கும். ஸோ இப்போ நாங்கள் எங்களோட க்ளா மிஷின் இதுக்கு வந்து விளையாட வந்திருக்கோம். ஆனால் இந்த வாட்டி ஆளுக்கு 5 தான் அப்பா தந்திருக்கா. ஸோ 500 தான் தந்திருக்கா. இதை விளையாடிட்டு எல்லாரும் வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அழகா இருக்குல்ல? அது வாழு தான் ஏதோ ஒன்று. இது தூக்குமா? தூக்காதுடா. தூக்குமா? ட்ரை பண்ணி பார்க்கவா? சரி, நாங்கள் விளையாடிட்டு ஏதாவது வின் பண்ணோன்னா உங்கள் கூட காணிக்கிறேன். லஞ்சு இப்போ தான் கேஎஃப்சியில் சாப்பிட்டோம். இங்கே பிள்ளைகளுக்கு கிரேவிங் வந்ததுனால. எப்படி இருந்துச்சு? எவ்வளோ டிஃப்ரென்ஸ் நம்ம ஊரில் கிடைக்கிறதுக்கும் இங்கே உள்ள கேஎஃப்சிக்கும். சிக்கன் நல்லாவே இல்லை. ஏன்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம ஊரில் வந்து கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்கு இந்த ஊரில் சாகியாக இருக்கு. ஸோ சிக்கன் வந்து கொஞ்சம் சாகியாக இருந்துச்சு, பட் பர்கர் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் எங்களோட ரூமுக்கு போக போகிறோம். எவ்வளோ தூரம் காணிக்குது? 24 நிமிஷம். ஓகே, ஸோ இது வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய கடைகள் அந்த மாதிரி இருக்குது. பட் நாங்கள் மேப்பை பார்த்துட்டு 20-25 மினிட்ஸில் வீட்டுக்கு போயிடுவோம். நீ எவ்வளோ தூரம் அப்பா? நீ கரெக்டாக 7 மினிட்ஸ் நேராக போய் அந்த ரைட்டு திரும்பினா வந்துடும். முதல்ல 7-Eleven இருக்கு. மஹிக்கு ஒரு ஸ்டாப். மஹிக்கு எதுக்கு ஸ்டாப்? ஐஸ்கிரீம். வேறு 7-Eleven பார்த்துட்டா? பாரு, 7-Eleven வந்தாச்சு. மஹிக்காண்ட ஸ்டாப். மஹிக்கு வந்து ஐஸ்கிரீம் வேணும். அங்கே பாரு, அழகா இருக்கு. என்ன புசு புசுன்னு இருக்கு. ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆக போகுதுங்க. காலையில் 11:30க்கு வெளியே இறங்குனது. நான் ஸ்டாப்பாக 6 hours மேலே நடந்து 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 வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு. நல்லா இருந்துச்சு. மஹியை பாருங்கள், இவ தான் எங்களோட என்டர்டெய்னர். ஆனால் பார்த்தீங்களா, இப்படி தான் ஏதாவது வாழுத்தனம் பண்ணிகிட்டே போவாள். எங்கே உள்ள பண்ண பார்த்தீங்களா, எத்தனை தடவை கீழே விழுந்தாச்சு. அதான் சொல்ல வந்தேன், இந்த ஜப்பான் ரோட்டில் எத்தனை தடவை இவ கீழே விழுந்தாச்சுன்னு சொல்ல வந்தேன். லைவாக விழுந்துட்டா. கேட்டியா? டேய், எத்தனை தடவை விழுந்தான்னு சொல்ல வந்தேன். மஹி லைவாக விழுந்துட்டா. பாக்கியா? எங்கள் ரூமுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அந்த சென்சார் மிஷின் இருக்குது. நம்மளை படம் பிடிக்கும், அப்புறம் சென்சாரை காணிக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் இந்த இது அப்போ தான் திறக்கவே செய்யும். நாங்கள் வந்தோன்னா லிஃப்ட் தன்னால் கீழே விழுந்துரும். எங்களுக்கு வேண்டி எல்லாமே அது செஞ்சு கொடுக்கும். அதுக்கப்புறம் மஹி வந்து ஃப்ளோர் அமுக்குவா. ஆமாம், இது வந்து சிம்பிள். இதுக்கு இந்த கார்டு தான் மேட்ரே, சென்சார் கார்டு. அவ்வளோ அதை பத்திரமா வச்சாதான்
எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். என்னன்னா இந்த சென்சார் கார்டு யூஸ்வலாக நமக்கு ஹோட்டல்லையும் கிடைக்கும். ஆனால் வந்து ஹோட்டலில் நம்ம ஏதாவது சப்போஸ் மிஸ் பண்ணிட்டா கூட ஹோட்டலில் போய் கேட்டு வாங்கிக்கலாம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஏன்னா அவங்க ஹோஸ்ட் வந்து வேற எங்கேயோ இருப்பாங்க. அதனால இந்த சென்சார் கார்டு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுருக்கணும். என்ன பண்ணிருக்க? ஸோ டின்னர் ப்ரிப்பரேஷன் இன்னைக்கு நல்ல தடபுடலாட்டு மீன் வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், மீனும் சிக்கனும். சதீஷ் வந்து நேற்று பண்ண சிக்கன் ஃப்ரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனால அதே ஃப்ரைக்கு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே நம்மளோட சால மீன் ஃப்ரைக்கு மசாலா நம்ம ஃப்ரை மசாலா தான். அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, லெமன் ஜூஸ். இது இங்கே கிடைச்ச ஒரு ஒயிட் ஃபிஷ்ஷு, நேம் தெரியல, அதையும் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னைக்கு வரும்போது ஸ்வீட் பொட்டேட்டோஸ் இருந்துச்சு, ஜாப்பனீஸ் ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸோ ஹாஃபாக கட் பண்ணி க்ரில் பண்ணி எடுக்க போகிறேன். எனக்கு இந்த பொட்டேட்டோ ரொம்ப பிடிக்கும். இனி மீன் குழம்பு வச்சா டின்னர் ரெடி. மீன் குழம்பு வைக்கும்போது காமிக்கிறேன். இங்கே எல்லாமே மேரினேட் பண்ணிவிட்டு அப்படின்னு நிமிந்து பார்த்தேங்க. அங்கே பாருங்கள் சூரிய ஒளி எப்படி வருதுன்னு. வீடியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபிக்கெல்லாம் நேச்சுரல் லைட்டை நம்ம தேடி தேடி போவோம். இங்கே வந்து நேச்சுரலாகவே வீடு ஃபுல்லாகவே நேச்சுரல் லைட்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், எங்கள் ரூம்லேருந்து பார்த்தான்னா ஒரு ரிவர் லேக் தானே, லேக் தெரியுதுல்ல. காலையில் அது அவ்வளவு ஓப்பன் பண்ணிட்டு காலையில் அதில் அவ்வளோ தண்ணி போச்சு. இப்போ பாருங்கள் சுத்தமாக தண்ணியே இல்லை, ட்ரை ஆகிடுச்சு. நாளைக்கு காலையில் இதில் ஃபுல்லாக தண்ணி வந்துடும். இங்கே காயக்கி அந்த இதெல்லாம் பண்ணாங்க, அந்த காயக் அப்படிங்கலாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் போட்டெல்லாம் போச்சு. இப்போ பாருங்கள் ட்ரை ஆகிடுச்சு தண்ணி. மகி வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து இப்போ மகா ஜேர்னலிங் பண்ணிகிட்ருக்கா. அவள் என்னெல்லாம் பார்த்தாலே எழுதுறா. நான் இங்கே மீன் குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எதுடா எது? நான் இன்னைக்கு ஆக்சுவலி வின் பண்ணது கொடு. நான் இன்னைக்கு வந்து கிளா மிஷின் போனேன் தெரியுமா, அதில் நான் வின் பண்ண ஒரு ஐட்டத்தை உங்ககிட்ட காணிக்கிறேன். அது வின் பண்ணல. நான் இங்கே பாருங்க, நான் வின் பண்ணது இதுதான். ரேண்டமாக நான் இதை சூஸே பண்ணலை, ஆனால் தன்னாலே வந்திருக்கு. ஆமாம், தட்டி கீழே விழுந்துருச்சு. ஸோ இங்கே நான் வந்து மீன் குழம்பு வச்சிட்ருக்கேங்க. இந்த டானபே பாட் வந்து எனக்கு மண் சட்டி மாதிரி ஆக்ட் ஆகிட்டுருக்கு. எப்படி இருக்குது பாருங்க. நல்ல வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் வதக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இங்கே ஒரு பக்கம் நம்மளோட ஃப்ரைடு சிக்கனை குக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து தக்காளி, ஸ்பைசஸ்ஸு, அதுக்கப்புறம் புளி நான் எடுத்துகிட்டு வந்தது ஒரு வகையில் நல்லது. அதுக்கப்புறம் தேங்காய் பால் பொடி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதையும் ஊற்றிட போகிறேன். ஓகே, இங்கே நம்ம மீன் குழம்பு பேஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல புளி ஊற்றி சில்லி பவுடர் போட்டு நம்ம ஊர் ஸ்டைலில் மீன் குழம்பு பேஸ் ரெடி. இது வந்து மேக்ரல். ஸோ இப்படி இருக்கிறதுனால நான் கெஸ் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம மேக்ரல் அந்த ஐல மீன் துண்டை எல்லாத்தையும் போட்டுருவோம். போட்டு கொதிக்கட்டும். ஸோ மீனை எல்லாம் போட்டாச்சு. இனி இதை நல்லா கலந்து விட்டுருவோம். ஒரு 5-6 நிமிஷம் இது கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா ஃபைனலாக தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். ஓகே, நம்மளோட மீனை போட்டதுக்கப்புறம் தேங்காய் பாலை ஊற்றி அது கொதிக்கட்டும். நான் வந்து தேங்காய் பால் வந்து அந்த ஃப்ளேவருக்கு வேண்டி ஊற்றினேன். ஸோ இனி இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிச்சா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், ரெடி. நம்ம சிக்கன் ஃப்ரையும் இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. டானபே பாட்டில் நம்ம மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. 5 மினிட்ஸில் அணைச்சிட போகிறேன். 5 மினிட்ஸ் கூட தேவையில்லை, ஒரு 2-3 மினிட்ஸில். டின்னர் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், நல்ல சூப்பராட்டு மீன் குழம்பு, அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை கரிஞ்சிருக்குன்னு நினைக்காதீங்க, அது அந்த பொரிப்பு. அதுக்கப்புறம் சுட சுட ரசம், சோறு, வத்த குழம்பு பேஸ்ட் எடுத்து வந்திருக்கோம், பூண்டு ஊறுகாய், தயிர். இதுதான் இன்னைக்கு டின்னர். இங்கே டின்னர், இதாங்க வியூ. குட் நைட். இதாங்க மஹி, இதாங்க மகா. குட் நைட். பாய் பாய் மகா.